ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி சமையல் ரெசிப்பியில் ஒரு அசத்தலான டிஷ்ஷை பற்றி தான் பார்க்க போகிறோம். தந்தூரி மலாய் சிக்கன் டிக்கா. ரொம்ப பெரிய பேராக இருக்கேன்னு பார்க்குறீங்களா? ரொம்ப ஈஸியாக செஞ்சிடலாங்க. வீட்டில் இருக்க இன்க்ரீடியன்ட்ஸ் வச்சு தான் ஹோட்டல் ஸ்டைலில் அதே டேஸ்ட்டில் ரொம்ப சுலபமாக எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள். இதில் நிறைய ஸ்டெப்ஸ் இருக்குது. அதனால் நம்ம முழுமையாக பார்த்தா தான் இதை நீங்கள் ஹோட்டல் ஸ்டைலில் அப்படியே செய்ய முடியும். பாருங்கள் எவ்வளோ அழகாக சூப்பராக வீட்டில் ஸ்டவ்வில் தாங்க செஞ்சேன். அதனால் கவலையே படாதீங்க. தந்தூரி அடுப்பெல்லாம் வேணுன்றதுலாம் இல்லை. நம்ம வீட்டில் இருக்க ஸ்டவ்லையே வச்சு நல்லா அழகாக செஞ்சிடலாம். இதுக்கு ஃபஸ்ட்டு என்னென்ன பொருட்கள் தேவைன்னு பார்க்கலாம். நான் சமீபத்தில் போட்ட அந்த மாஸ் சிக்கன் அதுதான் எடுத்திருக்கேன். ஒரு 1/4 கிலோ. மஞ்சத்தூள், உப்பு, கரம் மசாலா, காஷ்மீரி மிளகாத்தூள். அதுக்கப்புறம் தயிரை இந்த மாதிரி ஃபில்டரில் தண்ணியெல்லாம் வடிய வச்சு கெட்டி தயிராக வேணும். அதனால் நான் இந்த மாதிரி வடிய வச்சுருக்கேன். 1 கப் எடுத்துக்கேன். அதுக்கப்புறம் மலாய் அது செய்கிறதுக்கு இஞ்சி, பூண்டு, 3 பச்சை மிளகாய், ஒரு பன்னீர், 1/2 லெமனு, முந்திரி ஒரு 10, 2 பாதாம் பருப்பு. இது தக்காளி, இந்த பெங்களூர் தக்காளி, குடமிளகாய், வெங்காயம் இதை பெருசு பெருசாக க்யூப்ஸாக கட் பண்ணி வச்சுங்க. ஒரு கைப்பிடி அளவு புதினா, ஒரு கைப்பிடி அளவு கொத்தமல்லி இலை நல்லா ஆஞ்சிட்டு கழுவி தண்ணி வடிய வச்சுருக்கோம். இப்போ எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு நம்ம இந்த சிக்கனை, இது வெஜிடேரியன் சிக்கனுங்க, இதை நம்ம மேக்னேட் பண்ணணும். முதல்லையே நம்ம எடுத்து நல்லா கழுவி வாஷ் பண்ணி வச்சுருக்கோம். அதில் மஞ்சத்தூள், கரம் மசாலா, காஷ்மீரி மிளகாத்தூள், உப்பு, அதுக்கப்புறமா இந்த தயிர் வடிய வச்சுருக்கோம் இல்லைங்களா, இந்த கெட்டி தயிரை இதில் சேர்த்துக்க வேண்டியதான். பாருங்கள், தயிர் தண்ணி இல்லைன்னா நல்லா கெட்டியாக இருக்கும். அப்போ இந்த மிளகாத்தூள்லாம் நல்லா ஒட்டிக்கும். அதனால தான் நான் இந்த மாதிரி ஃபில்டரில் வடிகட்டி எடுத்துருக்கேன். உங்கள்கிட்ட இன்ஸ்டண்ட்டாக கடையில் விற்கிற தயிர்னால் அது கொஞ்சம் நல்லா கெட்டியாக தான் இருக்கும். இந்த கப்பில் டின்லலாம் வர்றது நீங்கள் அப்படியே கூட எடுத்துக்கலாம். பாருங்கள், இந்த மாதிரி நல்லா பெசரி 1/2 மணி நேரம் ஊற வைக்கணும். ஒரு தட்டு போட்டு மூடி ஒரு 1/2 மணி நேரம் ஊறிச்சின்னா இந்த உப்பு காரம்லாம் நல்லா சோறி இருக்கும். இப்போ ஃபஸ்ட்டு நம்ம அந்த மலாய் சட்னி பண்ணலாம். இதுக்கு பாதாம் பருப்பையும் முந்திரி பருப்பையும் சுடு தண்ணியில் ஊற வச்சேன். பாதாம் பருப்பை தோல் எடுத்துகிட்டு ஒரு சுற்று விட்டு அரைச்சதுக்கு அப்புறமா நம்ம தயிர், அந்த கெட்டி தயிர், அது கூட கொஞ்சம் இஞ்சி, கொஞ்சம் பூண்டு சேர்த்துக்கணும். அதுக்கப்புறமா இன்னொரு ஜாரில் 1 கியூபு பன்னீர் சேர்த்துருக்கேன். இங்கேயும் 2 துண்டு இஞ்சி, ஒரு 4-5 பல் பூண்டு, அப்புறம் பச்சை மிளகாய் ஒரு 3. உங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி நான் 2 மிளகாய் சேர்த்துருக்கேன். இது கூட புதினா, அது கூட கொத்தமல்லி இலை, ஒரு 1/2 லெமனை ஜூஸ் எடுத்து அதையும் இதில் சேர்த்துருங்க. ஒரு லைட்டான புளிப்போட இந்த சட்னி சூப்பராக இருக்கும். இதுக்கு உப்பு, நார்மல் உப்பு கொஞ்சம், அதே சமயம் இந்த காளா நமக்குன்ற அந்த பிளாக் சால்ட்டும் கொஞ்சம் சேர்த்துருக்குறேன். இது அந்த க்ரீன் சட்னிக்கு ஒரு தனி டேஸ்ட்டை கொடுக்கும். பாருங்கள், இந்த மாதிரி சேர்த்துட்டு ஃபைன் பேஸ்ட்டாக இந்த மாதிரி அரைச்சிட்டு வந்துடணும், திப்பி இல்லாமல். அதுக்கப்புறம் நம்ம மேக்னேட் பண்ணி வச்சுருக்கிற இந்த சிக்கனை எடுத்து பாருங்கள், நல்ல உப்பு காரம்லாம் சோறி அழகாக இருக்குது. இதில் இந்த மலாய் சட்னி அரைச்சோம் இல்லைங்களா, அதை 2 ஸ்பூன் சேர்த்துக்குங்க. அதுக்கப்புறமா இந்த க்ரீன் சட்னி கொஞ்சம் சேர்த்து நல்லா கலந்து கொடுக்கணும். இந்த க்ரீன் சட்னி ஒரு ஃப்ளேவருக்கு தான். நல்லா கலந்து கொடுத்துட்டு நம்ம முதல்லையே க்ரீன் சட்னி இதெல்லாம் சேர்த்தோன்னு வச்சுங்களேன், ரொம்ப தண்ணி விட்டு வந்துடும். அதனால தான் நான் இந்த ஸ்டேஜில் இந்த சட்னி, அதே சமயம் இந்த குடமிளகா, வெங்காயமும் க்யூப்ஸாக கட் பண்ணி இந்த மாதிரி லேயர்ஸாக எடுத்துருங்க. அப்போ நல்லாயிருக்கும். தக்காளியும் பெங்களூர் தக்காளி சேர்த்திங்கன்னா தண்ணி விடாமல் இருக்கும். இல்லை நம்ம நாட்டு தக்காளினா நீங்கள் சீட்ஸ் எல்லாம் எடுத்துகிட்டு நல்லா கெட்டி தக்காளியாக செலக்ட் பண்ணி எடுத்துக்கோங்க.
அதுக்கப்புறம் எல்லாத்தையும் ஒன்றா சேர்த்து இந்த மாதிரி கலந்து கொடுத்துட்டு நம்ம வந்து இதை தந்தூரி குச்சி அந்த ஸ்டிக் இருக்குது இல்லைங்களா, கம்பி, அதில் வந்து நம்ம கோர்ப்போம். இது ரெண்டு மெத்தடில் செஞ்சுருக்கிறேன். ஃபஸ்ட்டு மெத்தட் பார்ப்போம். இதில் வந்து ஒரு ஸ்பூன் நெய்யை இங்கே சேர்த்துட்டேன். நீங்கள் ஆயில் கூட சேர்த்துக்கலாம், உங்களுக்கு நெய் விருப்பம் இல்லைன்னா. பாருங்கள், இந்த தான் தந்தூரி ஸ்டிக்கு. இதில் வந்து ஃபஸ்ட்டு குடமிளகா, உங்கள் விருப்பம்தான், எப்படி வேணாலும் நீங்கள் கோர்த்துக்கலாம். பாருங்கள், இந்த வெங்காயம், அதுக்கப்புறம் சிக்கன், இந்த மாதிரி 2 லேயராக நல்லா அதோட சேர்த்துட்டு அதுக்கப்புறமா நம்ம இந்த ஸ்டவ்லேயே சுட வேண்டியது தான். நம்மக்கிட்ட தந்தூரி இல்லை இல்லைங்களா, தந்தூரி அடுப்பு, அதனால் நம்ம ஸ்டவ்லேயே நல்லா அழகாக சுட்டு எடுத்துடலாம். அதுக்கு வந்து இந்த மாதிரி வலை விற்கிது, இந்த சப்பாத்திக்கெல்லாம் போடுற அந்த நெட்டு, அதை வச்சு அது மேலே இதை வச்சு அழகாக எல்லா பக்கமும் படுற மாதிரி திருப்பி நம்ம சுட்டு எடுத்தோம். இது வந்து ஃபுல்கா சப்பாத்தி செய்கிற அந்த நெட்டும் அதே சமயம் இந்த தந்தூரிக்காகவே விற்கிது இந்த ஸ்டிக்கு. இது ரெண்டும் வாங்கி வச்சுக்கிட்டிங்கன்னா நீங்கள் வேணுங்கிறப்பெல்லாம் இந்த மாதிரி அழகாக சுட்டு தான் நல்லா ஹை ஃப்ளேமில் வச்சு எல்லா பக்கமும் வேகிற மாதிரி சுட்டு எடுத்தோம்னா சூப்பரான தந்தூரி மலாய் சிக்கன் டிக்கா ரெடிங்க. இதை இப்படியே நீங்கள் சர்வ் பண்ணலாம், சூப்பராக இருக்கும். அது கூட இந்த சட்னி, க்ரீன் சட்னியும் அந்த மலாய் சட்னியும் வச்சு பாருங்கள், ஒரு லேயர் நீங்கள் கிண்ணத்தில் கூட டிப் பண்ணுற மாதிரி கூட வச்சு சர்வ் பண்ணலாம். நான் சும்மா ஒரு அழகுக்காக இந்த மாதிரி சர்வ் பண்ணேன். இதுவும் சூப்பராக இருக்கும், அப்படியே தொட்டு சாப்பிட்றதுக்கு. எவ்வளோ சீக்கிரமாக அழகாக செஞ்சிட்டோம் பாருங்கள். வீட்டில் இருக்க அந்த இதை வச்சே நீங்கள் வந்து உங்கள்கிட்ட அந்த மாக்ஸ் சிக்கன் இல்லைன்னா பன்னீரில் செய்யலாம், அதுக்கப்புறம் மஷ்ரூமில் செய்யலாம், இல்லை நம்ம சிக்கன்லேயும் செய்யலாங்க இதே மெத்தடில். அதுக்கப்புறம் இன்னொரு மெத்தட் சொன்னேன் இல்லைங்களா, அதில் இந்த மாதிரி இரும்பு தவாவில் இந்த டூத் பிக் வச்சு இதே மாதிரி ஒரு குடமிளகா, வெங்காயம், தக்காளி, அது நடுவில் இந்த சிக்கன் பீஸையும் வச்சு கோர்த்து கொஞ்சமாக நெய் இல்லை எண்ணெய், உங்களோட விருப்பம்தான். நான் வந்து கொஞ்சம் பட்டரும் கொஞ்சம் எண்ணெயும் சேர்த்துக்கிட்டேன். இந்த மாதிரி ஷாலோ ஃப்ரையாக திருப்பி வச்சு நம்ம சுட்டு எடுக்க வேண்டியது தான். இதுவும் ரொம்ப டேஸ்ட்டாக சூப்பராக இருக்கும் பாருங்கள். இந்த எண்ணெயில் இந்த பட்டரில் சூப்பராக வெந்து நல்லா கலர் சேஞ்ச் ஆகிற வரைக்கும் மீடியம் ஃப்ளேமில் வச்சு, அடி நல்லா கனமான இரும்பு வானிலையாக இருந்தால் நல்லாயிருக்குங்க. பாருங்கள், இதை வந்து அடுத்த ஸ்டெப் இது மாதிரி சுட்டு எடுத்து வச்சுக்கிட்டு அதுக்கப்புறம் இதை வந்து நம்ம ஒரு பவுலில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணணும். இந்த குச்சிலேருந்து எடுத்துகிட்டு இது வந்து ஹோட்டலுங்களெல்லாம், 5 ஸ்டார் ஹோட்டல்லாம் ரொம்ப ஃபேமஸான ஒரு டிஷ்ஷுங்க. ரொம்ப சூப்பராக இருக்கும். இந்த மாதிரி செஞ்சு கொடுத்தீங்கன்னா பாருங்கள். இந்த சிக்கனெல்லாம் எடுத்துகிட்டு இந்த வெங்காயம், குடமிளகாய் எல்லாத்தையும் எடுத்துகிட்டு நம்ம வந்து இந்த சிக்கன் பீஸ் வந்து கொஞ்சம் பெருசாக இருக்குது இல்லைங்களா, சாப்பிட்றதுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். அதனால் நான் சின்ன பீஸாக கட் பண்ணி இது இந்த மாதிரி போட்டு வச்சுக்கணும் ஒரு பவுலில். பாருங்கள், இந்த மாதிரி. இதுக்கு அடுத்தது அந்த மலாய் சட்னி பண்ணோம் இல்லைங்களா, பாதாம் முந்திரி எல்லாம் போட்டு அதை வந்து நல்லா தாராளமாக 2 ஸ்பூன் போட்டுக்குங்க. அதுக்கப்புறமா அந்த க்ரீன் சட்னி, புதினா, கொத்தமல்லி எல்லாம் போட்டு அரைச்சா அந்த க்ரீன் சட்னி 2 ஸ்பூன். அதுக்கப்புறமா முக்கியமான பொருள் அமுல் ஃப்ரெஷ் க்ரீம் எடுத்திருக்கேன். இது கண்டிப்பாக வேணும் இந்த மாதிரி செய்கிறதுக்கு, ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். அதுலேருந்து ஒரு 2 ஸ்பூன் ஊற்றிக்குங்க. நல்லா ஷேக் பண்ணிவிட்டு ஊற்றுனீங்கன்னா இந்த மாதிரி நல்லா கெட்டியாக வரும். அதுக்கப்புறம் ஒரு கரண்டி வச்சு நல்லா கலந்து கொடுத்தீங்கன்னா சூப்பரான மலாய் தந்தூரி மலாய் சிக்கன் டிக்கா ரெடிங்க. பேர் தான் ரொம்ப பெருசாக இருக்குது, ஆனால் செய்கிறது ரொம்ப ஈஸி, ஹோட்டல் ஸ்டைலில். இதெல்லாம் நீங்கள் ஹோட்டலில் போய் வாங்கி சாப்பிட்டிங்கன்னா கண்டிப்பாக 200-300 இருக்கும். நம்ம வீட்டில் இருக்க பொருளை வச்சு அழகாக செஞ்சுட்டோம் பாருங்க. அதுக்கப்புறம் உங்கள் வீட்டில் இருக்கிறவங்களுக்கு சர்வ் பண்ண வேண்டியதான். பார்ட்டிக்கெல்லாம் நீங்கள் அழகாக செஞ்சு கொடுக்கலாம். ரொம்ப நல்ல ஒரு ரிச்சு ஃபுட்டு, எல்லோரும் விரும்பி சாப்பிடுவாங்க. நம்மளும் வீட்டில் அழகாக செஞ்சு நம்ம வீட்டில் இருக்கவங்களுக்கு ஹோட்டலுக்கு போகாதபடிக்கு
அதே டேஸ்ட்டில் செஞ்சு கொடுத்தீங்கன்னா அப்புறம் என்னங்க உங்களையே நினச்சிட்டு இருப்பாங்க. அது கூடவே அந்த சுட்ட தக்காளி வைங்க, சுட்ட நெருப்பில் சுட்டோம் இல்லைங்களா, அதை வச்சிங்கன்னா இன்னும் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க. இந்த ரிச்சான யூனிக்கான டிஷ்ஷை நிறைய உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ரிலேட்டிவ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். அப்போ தான் அவங்க வீட்லேயே இந்த ரிச்சான டிஷ்ஷை செஞ்சு அசத்துவாங்க. நம்ம சேனலில் இந்த மாதிரி நல்ல நல்ல ரெசிபீஸ்லாம் நிறையா இருக்குது. பார்க்காதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள். இந்த டிஷ்ஷு உங்களுக்கு எப்படி பிடிச்சிருந்ததுன்றதை உங்கள் வேல்யூவான கமெண்ட்டை தெரிவிக்க மறக்காதீங்க. அப்படியே ஒரு லைக்கும் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.